வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2ல் இருக்கிற இப்போ ஒன் வேர்ட் ஆன்சரும் குருவினாவும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிகளை பாருங்கள். பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? விசும்பில்னா வானம், இசைனா வந்து பேரொளி. அப்போ வானத்தையும் பேரொளியையும் அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செய்தி 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3, இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவ காற்றாக கொடுக்கின்றேன். இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா செய்தி 1ம் 2ம் தான் வந்து கரெக்ட். செய்தி 1ம் 3ம் வந்து கரெக்டு. செய்தி 1ல் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15 வந்து உலக காற்று நாள் வந்து கொண்டாடி வருகிறோம். இது வந்து ரைட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் தேவையான மழை அளவில் 70% வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இது ரெண்டுமே வந்து கரெக்டு. 1ம் 3ம் வந்து கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக. பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுத்துக்க. ஃபர்ஸ்ட் கொண்டல். கொண்டல்னா வந்து கிழக்கு. கொண்டல்னா கிழக்கு. கோ கி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொண்டல் கிழக்கு. கோடை. கோடை வந்து தெரியும், கோடை காலம் மேற்கு. கோடை மேற்கு. கோடை மேற்கு. வாடை வடக்கு. வாடை வடக்கு. தென்றல் தெற்கு. கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. அடுத்து மகிழ்ந்து வருமா என்பது என்ன தொடர்ன்னு கேட்குறாங்க. இது வந்து வினை எச்சத்தொடர். மகிழ்ந்து வருமா என்பது என்ன தொடர்னா வினை எச்சத்தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது எதுனா வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு தான் இது வேறுபடுத்த காரணமாக அமைஞ்சது, வேற்றுமை உருபு. அடுத்து குருவினா வந்து பார்க்கலாம். நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்க தொடர்களை எழுதுகன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். காற்று மாசு மனித உயிருக்கு கேடு. இந்த மாதிரி கொட்டேஷனில் வந்து போட்டு அந்த முழக்கத்தொடர்ன்றதுனால கொட்டேஷன் போட்டு எழுதுங்க. காற்று மாசு மனித உயிருக்கு கேடு. காற்று தானே கடவுள், அது இல்லாத இடமில்லை. தூய காற்று இயற்கையின் உயிர் மூச்சு. மரம் தருமே காற்று, இல்லையேல் ஏது உயிர் மூச்சு. இந்த மாதிரி வந்து 4 பாயிண்ட் வந்து எழுதிக்கிங்க. கொட்டேஷன் மார்க் போட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இப்போ சிரித்து பேசினார் என்பது உவகையின் காரணமாக அடுக்கு தொடராகி எப்படி வரும்னா சிரித்து சிரித்து பேசினார் என்றானது. ஒரே வரி தான், ஈஸியான லைன் தான். சிரித்து பேசினார் என்பது உவகையின் காரணமாக அடுக்கு தொடராகி எப்படி வருமா சிரித்து சிரித்து பேசினார் என்றானது அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் இப்போ இது எப்படி எழுதலாம்னா, கட்டுரையை படித்த மாணவன் தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படின்னு வந்து வேற்றுமை உருவை பயன்படுத்தி எழுதலாம். கட்டுரையை ஐ என்ற வேற்றுமை உருவை வந்து பயன்படுத்தி இந்த சொற்களை நம்ம வந்து விரித்து எழுதலாம். கட்டுரை படித்து இது எப்படி விரித்து எழுதலாம்னா, கட்டுரையை படித்த மாணவன் தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படின்னு விரித்து வந்து எழுதலாம். இதில் எந்த வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஐ. கட்டுரையை ஐ என்ற வேற்றுமை உருவை பயன்படுத்தி இது வந்து விரித்து வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 4th கொஸ்டின் பாருங்க. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். மேகங்கள் முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது துணிச்சலானவை. மேகங்கள் உயிரினங்களின் தாகம் தீர்க்கும் போது மிகவும் கருணை உள்ளவை அப்படின்னு வந்து எழுதலாம். மேகங்கள் முதுகை கொடுத்து சூரியனை வந்து மறைக்கும் போது துணிச்சலானவை. மேகங்கள் உயிரினங்களினோட தாகம் தீர்க்கும் போது மிகவும் கருணை உள்ளவை அப்படின்னு எழுதலாம். 5th கொஸ்டின் பாருங்க. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? இதற்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். காற்று
கிழக்கிலிருந்து வீசும்போது அது வந்து கொண்டல் எனப்படுகிறது. கிழக்கிலிருந்து வீசும் சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, கொண்டல் எனப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, காற்று மேற்கிலிருந்து வீசும்போது அது கோடை எனப்படுகிறது. மேற்கிலிருந்து வீச சொல்ல அது கோடை எனப்படுகிறது. அடுத்து காற்று வடக்கிலிருந்து வீசும்போது அது வாடை காற்று எனப்படுகிறது. காற்று தெற்கிலிருந்து வீசும்போது அது தென்றல் காற்று எனப்படுகிறது. நீங்க ஒண்ணும் இல்ல, பொறுத்துக படிச்சீங்கன்னாவே இது வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பொறுத்துக தான் அது அப்படியே இந்த கொஸ்டின்ல வந்து படிக்க போறீங்க. ஒவ்வொரு காற்றும் எந்தெந்த திசையில வீசும்போது எப்படிலாம் வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத இதில் எழுத போறோம். அவ்வளோதான் இதில் இருக்கிற குருவினா. அடுத்த